Good morning, students. ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தேன், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஐம் வெரி டிசப்பாயிண்டட் வித் யூ. இது எல்லாமே உனக்கு தான் ப்ராப்ளம். எப்படினாலும் எக்ஸாம் இருக்கும், யூ ஹாவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம். ஓகே, 2 சம்மையும் சேர்த்து நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிங்க. ஃபாலோயிங் ஆர் த பர்டிகுலர்ஸ் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம புது கான்செப்ட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், காஸ்ட் வேரியன்ஸ், மிக்ஸ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் சேம் பிரின்சிபல், சேம் ஃபார்முலா, சேம் மெத்தடு தான். அதோட மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் ஒன்று கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது அவுட்புட் கொடுத்துருக்காங்க, நார்மல் லாஸ் கொடுத்துருக்காங்க, சம்பளம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் ஏபி, குவான்டிட்டி, ப்ரைஸு, அமௌண்ட்டு, ஆக்சுவல் ப்ரைஸு, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து இன்புட் கொடுக்குறது இவ்வளவு. அதில் வந்து வேஸ்டேஜ் மெட்டீரியல் வந்து ஸ்டாண்டர்டில் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் வேஸ்டேஜ். அதேமாதிரி ஆக்சுவலாக நமக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு, வேஸ்டேஜ் ஆச்சு, அது போக நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படின்லாம் சம் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் மெட்டீரியல் வேரியன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபை பண்ணலை, கால்குலேட் மெட்டீரியல் வேரியன்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா வேரியன்ஸஸும் மெட்டீரியல் வேரியன்சஸ் ரிலேட்டடாக என்னென்ன வேரியன்ஸ் உண்டோ எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும். லெட் us see இது 1 by 1. இந்த சம்மில் வந்து ஸ்டாண்டர்டும் ஆக்சுவலும் வந்து நாட் ஈக்குவல். ஆக்சுவல் அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை அப்டேட் பண்ணணும். We have to update the standard quantity according to the actual output given in the sum. இப்போ அதுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஆக்சுவலாக முன்னாடி சம்மிலேயே நம்ம பார்த்துட்டோம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் ரெக்யர்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். மெட்டீரியல் ஏ வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அவங்க கொடுத்துருக்கிறது சம்மில் 120, அதை எடுத்துக்கக்கூடாது, அதை அப்டேட் பண்ணணும். ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆனால் மெட்டீரியலே 120 கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து லாஸ் போக 180 கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் 120. ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு அப்படின்னா 180 கிடையாது, 120. ஆக்சுவல் அவுட்புட் 182ன்னு கொடுத்துருக்காங்க. கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணுங்கள், 121 kg வரும். 120 கிடையாது, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் 121, அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் பி இஸ் ஈக்குவல் டு 80 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை எவ்வளோ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து 180, ஆக்சுவல் அவுட்புட் 182 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 81 kg. கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 81 kg. மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி தான், இது பார்த்தாலே புரியும். ஃபார்முலா போட்டுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். மெட்டீரியல் ஏ வந்து 121 கால்குலேட் பண்ணியிருக்கோம், இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி 140 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் ஆல்சோ கிவன் இந்த சம். இதில் வந்து 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 1210 மைனஸ் 1330, அதாவது ஆக்சுவல் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ எஃப்னு ஆக்சுவல் வந்து மேக்ஸிமமாக இருக்குது, ஸ்டாண்டர்டை காட்டிலும் மேக்ஸிமம் வேல்யூ எதில் இருக்குது, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து நான் சொன்ன மாதிரி ஏ ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ ஏன்னு வந்து டினோட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி மெட்டீரியல் பி வந்து ஸ்டாண்டர்டை காட்டிலும் ஆக்சுவல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 81 இன்ட்டு 750 மைனஸ் 60 இன்ட்டு 9 540, 60 இன்ட்டு 9 540, 81 இன்ட்டு 750 வந்து 608. அதாவது ஸ்டாண்டர்ட் தான் மேக்ஸிமமாக இருக்குது. இங்கே வந்து
ஸ்டாண்டர்டு மேக்ஸிமமாக இருந்தது, ஆக்சுவல் வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன அப்படி ஆக்சுவல் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்குது, ஸ்டாண்டர்டை காட்டிலும் மினிமமாக இருக்குது, ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதை நமக்கு ஃபேவர் மேக்ஸிமம் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாக இருக்குது, ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது, ஆனால் எஸ்டிமேட் பண்ணது கூட இருக்குது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எஃப்னு டினோட் பண்ணிக்கணும். ஸோ எஃப்ஐயும் ஏயும் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒன்றா ஆட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து எதில் இருக்கோ அந்த சிம்பிளை போட்டு லெஸ் பண்ணிட வேண்டியது. டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வேரியன்ஸ் சேம் பிரின்சிபல் தான், ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். எஸ்பி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. மெட்டீரியல் ஏ வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மேக்ஸிமமாக இருக்குது, மைனஸ் ப்ரைஸ் வேரியன்ஸில் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு அது வந்து ஃபேவரபிள் தான். ஃபேவரபிள் அப்படின்னாலே என்ன அப்படின்னா நமக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது கம்மி அப்படின்னா நமக்கு அது லாபம் தானே, அதனால அதை ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லி எஃப்னு நோட் பண்ணிக்கணும். இது மெட்டீரியல் பியில் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஆக்சுவல் வந்து கூடியிருக்கு, அதிகமாக நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வீட்டிலே பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எஸ்டிமேட் பண்ணது கம்மியாக இருக்குது, ஆக்சுவலாக செலவாகிறது கூட அப்படின்னா அது வந்து நமக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் இல்லையா. ஸோ நம்மளுக்கு அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கிறத காட்டிலும் அதிகமாக செலவாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். எஃப்ஐயும் ஏயும் ஒன்றா ஆட் பண்ண முடியாது, மேக்ஸிமம் வேல்யூ எதில் இருக்கோ அந்த சிம்பிளை போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். 20A மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஃபார்முலா. மெட்டீரியல் ஏக்கு வந்து 121 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி 140. யூசேஜ் வேரியன்ஸ் மீனிங்கை பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை விட ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருந்துருக்கோம். அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அட்வர்ஸ் எஃபெக்ட். சரியா, மீனிங் பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு இதையும். ஆக்சுவலி ஏ அப்படின்லாம் போட வேண்டாம், நம்ம ஓன் விஷயக்கு ஏற்ற மாதிரிலாம் போட முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மீனிங்கை பார்த்துக்கோங்க. சரியா, அதை நான் ஒரு லிஸ்ட்டு எழுதி தரேன், எதுக்கு எந்தெந்த வேரியன்ஸ்க்கு ஆக்சுவல் மேக்ஸிமமாக இருக்கணும் இருந்ததுன்னா அட்வர்ஸு எஃப் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு நான் தரேன். 121 மைனஸ் 140 இன்ட்டு 10, அதாவது யூஸ் பண்ணது வந்து ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணது கூடிடுச்சு. ஸோ அது நமக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் ஏன்னு சொல்லி டினோட் பண்ணிட வேண்டியதான். மெட்டீரியல் பியில் வந்து 81 மைனஸ் 60, ஆக்சுவல் குவான்டிட்டி கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபேவரபிளான எஃபெக்ட், நமக்கு லாபம் இல்லையா. ஸோ வந்து 32 எஃப்ஏ ஏ வந்து ஒன்றா ஆட் பண்ண முடியாது. ஸோ லெஸ் பண்ணிவிட்டு எந்த வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அதில் எந்த சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை போட்டுக்க வேண்டியதான். 180 தான் மேக்ஸிமம் வேல்யூ, அதில் ஏன்னு தான் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ ரிசல்ட். இப்போ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் உனக்கு ஆல்ரெடி நேற்று ஒரு சம் போட்டிருக்கோம் தெரியும். ஃபார்முலா என்ன அப்படின்னா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல் இன்புட் வந்து நம்ம இன்புட் வந்து ரெண்டுக்குமே சேம் தான், அதனால ஆர்எஸ்கியூவில் வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200 தான் இன்புட் வந்து, ஆக்சுவலும் ஸ்டாண்டர்டும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 200 இங்கேயும் 200 தான், அதனால் ஆர்எஸ்கியூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தெர் இஸ் நோ நீட் ஃபார் சேஞ்ச் த ரிவைஸ்டு குவான்டிட்டி, அப்படியே தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி சம்மில் கொடுத்துருக்க அதே தான், நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணாலே அந்த மாதிரிலாம் கிடையாது, சம்மில் கொடுத்துருக்க அதே தான் வரும். நீ கால்குலேட் பண்ணி பார்த்தேலாம் அதே தான் வரும். அதாவது அவுட்புட் போடாமல் இன்புட்டுக்கு 120 டிவைடட் பை இன்புட்டு, ஸ்டாண்டர்ட் இன்புட்டு 200 × 200 120 kg. 80 மெட்டீரியல் பிக்கும் அதே 80 தான் வரும். ஸோ மெட்டீரியல் ஏக்கு வந்து ஆர்எஸ்கியூ 120, அங்கே கொடுத்ததே தான் 120 மைனஸ் 140 ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க சம்மில். ஆக்சுவலை விட அதாவது மெட்டீரியல் மிக்ஸு வேரியன்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது மீனிங் பார்த்துக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால மிக்ஸ் பண்ணும்போது ஆக்சுவல் வந்து இது வந்து நமக்கு ஒரு நஷ்டம். ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது அது நமக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் ஏ அப்படின்னு டினோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் பி வந்து 80 மைனஸ் 60, அதாவது இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா
ஆக்சுவல் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நமக்கு ஃபேவரபுளான ரிசல்ட். இங்கே வந்து 200A, இங்கே 150A ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது, மைனஸ் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ எந்த சிம்பிளில் இருக்கோ அதை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். லாஸ்ட்டாக மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஈல்டுனா அவுட்புட் தான், மைனஸ் ஆக்சுவல் ஈல்டு இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், அதாவது பெர் யூனிட். இதுக்கு வந்து மெட்டீரியல் ஏபின்னு நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ண முடியாது, அவுட்புட்டை மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஈல்டு அப்படின்னா அவுட்புட்டுன்னு அர்த்தம், சரியா? ஸ்டாண்டர்ட் ஈல்டு வந்து 180 கொடுத்துருக்காங்க, அதாவது அவுட்புட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சம்மர் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். மைனஸ் ஆக்சுவல் ஈல்டு 180 2 இன்ட்டு, அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெர் யூனிட் நமக்கு கொடுக்கல, டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். சம்மில் இந்த இருக்குது, டோட்டல் ப்ரைஸ் வந்து 1800 இந்த இருக்கு இல்லையா, 1800 டிவைடட் பை எத்தனை யூனிட்டுக்கு அப்படின்னா 180. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெர் யூனிட் தான் கேட்டிருக்காங்க. பெர் யூனிட் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா வந்து பெர் யூனிட். ஸோ 1800 மொத்த எக்ஸ்பென்சஸ், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை எத்தனை யூனிட்டுக்கு அப்படின்னா 1 யூனிட்ஸ், 180 யூனிட்ஸ் டிவைட் பண்ணால் 10 rupees வரும். ஒரு பெர் யூனிட்க்கு 10 rupees நம்ம எக்ஸ்பென்ஸ். ஸோ 180 மைனஸ் 182 இன்ட்டு 10. ஈல்டு வேரியன்ஸில் அவுட்புட் நமக்கு கிடைக்கிறது வந்து ஆக்சுவல் என்ன இருக்குது அப்படின்னா கூடி இருக்குது. ஸோ ஆக்சுவல் நமக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்டை விட மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஃபேவரபுளான ரிசல்ட்டு. அது மாதிரி மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எழுதணும். அவுட்புட் வந்து ஆக்சுவல் கூடும்போது நமக்கு அது ஃபேவரபிள் எஃப். அதே இது காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் செலவாகும்போது வந்து அது நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வீட்டிலேயே செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக செலவு பண்ணுறது எஸ்டிமேட்டடை விட கூடுச்சு அப்படின்னா அது நமக்கு ஃபேவரபிள் கிடையாது, அட்வர்ஸ் ரிசல்ட். ஸோ மீனிங்கை வச்சு தான் நம்ம எழுத முடியும். அது நான் உனக்கு லிஸ்ட்டு தரேன், நான் என்னென்ன எதுக்கு எப்படி போடணும் அப்படின்றது. ஸோ 180 மைனஸ் 282 இன்ட்டு 10. ஸோ 2 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 20 எஃப்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் ஈல்டு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபேவரபிள் ரிசல்ட்டு. இதையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் மைனஸ் ப்ளஸ் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 32A இது வந்து 50A ப்ளஸ் 20F, ரிசல்ட் வந்து ஏலையும் எஃப்லையும் இருக்கும். அப்போ மைனஸ் பண்ணி மேக்ஸிமம் இல்லை 30 தான் வருது. ஏன் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம அந்த பாயிண்ட்லலாம் வருது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியில், அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம கரெக்டாக எடுக்காததுனால ஃப்ராக்ஷன்ஸ்னால டிஃப்ரென்ஸ் வருது. மற்றபடி சேம் ரிசல்ட் தான். புரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூ.